Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாக உள்ள நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகம் புறப்பட்டிருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூட்டணி தொகுதி பங்கீடு இன்று கையெழுத்தாக உள்ள நிலையில் பாஜக தரப்பிலிருந்து தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களும் சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று கையெழுத்தாக இருக்கிறது என்ற விவரத்தை காலை முதலே பார்த்து வருகிறோம். தற்பொழுது EPS அதற்காக கட்சி அலுவலகம் புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தற்பொழுது அதிமுக அலுவலகம் புறப்பட்டிருக்கிறார் EPS அப்படின்ற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். எப்பொழுது இந்த கையெழுத்து ஆக இருக்கிறது, இந்த தொகுதி பங்கீடு குறித்தான இறுதி நிலவரம் நமக்கு எப்போ தெரிய வர இருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்துல இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. குறிப்பா இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த மட்டில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். இதற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தை நோக்கி தற்போது புறப்பட்டிருக்கிறார். வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அவர் இன்னும் சட்ட நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒரு சேர அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருப்பதாக IJK நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தகவலை வெளியிட்டார். 3 மணி அளவில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர சொல்லி இருப்பதாகவும் அங்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அப்படி பார்க்கும்போது அனைத்து கட்சிகள் தலைவர்களுமே இங்கே அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 மணி முதல் அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக பொறுத்தமட்டில் 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக வழங்கியிருந்தாங்க. அதுல ஒரு 30 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக தரப்புல 29 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல பாமக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற பிற கட்சிகளுக்குடான அந்த கூட்டணி ஒப்பந்தமும் இன்றைய கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் இன்று இரவு 9:40 மணிக்கு டெல்லி புறப்பட இருப்பதாக முதல்ல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு டிக்கெட் என்பது போடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல நாளை இரவு வரைக்கும் இங்கே தங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாளை இரவுக்கும் மற்றொரு டிக்கெட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து தாமதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் நள்ளிரவு சென்னையிலேயே தங்கி இருந்து நாளைக்குள் இந்த கூட்டணி நிலைப்பாட்டை முடித்துக் கொண்டு கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு அவர் டெல்லி புறப்பட்டு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.